சீசன் முடிய போது போல் முன்னாடி மாதிரிலாம் பூ பூக்கிறதில்ல. இப்போ வந்துட்டு ஒரு 10 பூ கிட்ட தான் இருந்தது ஈவினிங் போல். சரி அதை கட்டலான்னு தான் எடுத்துகிட்டு வந்தேன். கொஞ்சமாக பூ இருந்தால் கூட நம்மளால் பந்து மாதிரி அழகாக கட்ட முடியும். எப்படின்றது பார்க்கலாம் வாங்க. 2 பூ மேலேயும் கீழேயும் வச்சதுக்கப்புறமா ஒரு சுற்றணும். சுற்றிட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு பூன்றதுனால 2 டைம் சுற்றிக்கலாம். சுற்றிட்டு லாக் பண்ணிக்கணும். நான் வந்து லாக் பண்ணுறது எப்படின்றது ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன். கீழேயும் மேலேயும் பூ வச்சதுக்கப்புறமா கீழே ஒரு சுற்றணும். சுற்றினதுக்கப்புறமா நம்ம நூலை வந்துட்டு இழுத்து பிடிச்சிட்டு அப்படியே முடிச்ச மாதிரி மேலே கோர்த்துடணும். பூக்கு மேலே கோர்த்துடணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறீங்கன்னா பேப்பரில் வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா கூட ஈஸியாக இருக்கும். நான் கொஞ்சமாக தான் பூ எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் லாஸ்ட்டில் பாருங்கள் எவ்வளோக்கு வருதுன்னு. அழகாக பந்து மாதிரி குட்டியாக இருக்கும். ஒவ்வொரு டைம் பூ வச்சதுக்கப்புறமா டைட்டாக பிடிச்சிக்கணும். வந்துட்டு முல்லைப்பூலாம் பிடிச்சோன்னா கொஞ்சம் வந்துட்டு காம்பெல்லாம் உடஞ்சிரும். ஸோ மல்லிப்பூன்றதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம நல்லாவே பிடிச்சிக்கலாம். அதே ஸ்டெப்பை தான் ஃபாலோ பண்ணணும். என்ன பண்ணணும்னா ஒரு டைம் வந்துட்டு பூ வந்துட்டு முடிச்சு போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக திருப்பி வச்சுக்கணும். திருப்பி வச்சிட்டோன்னா அந்த மாதிரி ரவுண்டாக பந்து மாதிரி கிடைக்கும். மேலேயும் கீழேயும் பூ வைக்கணும். வச்சதுக்கப்புறமா கீழே ஒரு சுற்றணும். சுற்றினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு லைட்டாக நூலை இழுத்து பிடிச்சிட்டு மேலே ஒரு லாக் போடணும். ஸோ இதே மாதிரி பண்ணிகிட்டே வந்தோன்னா நமக்கு அழகாக பந்து மாதிரி நீளமாக கிடைக்கும். நான் போன வீடியோவில் வந்துட்டு மல்லிப்பூ காமிச்சிருப்பேன் இல்லையா, வந்துட்டு ரவுண்டாக நீளமாக இருக்கும். அது வந்துட்டு இதே மெத்தடில் தான் யூஸ் பண்ணி கட்டியிருந்தேன். எந்த பூ கட்டினாலும் இதே மெத்தட் யூஸ் பண்ணோன்னா வந்துட்டு ரவுண்டாக கட்டலாம். நீட்டமாக ரவுண்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பறிச்சதில் ஒரே ஒரு பூ மட்டும் நல்லா மலர்ந்துருந்தது. இதுதான் வந்து அந்த ரெட்டை அடுக்குன்னு சொன்னேன்ல. கீழே ஒரு லேயர் இருக்கும், மேலே ஒரு லேயர் இருக்கும். ஸோ வந்து காம்பு கொஞ்சம் நீளமாக இருக்கும். அதனால் எனக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இந்த 1 வீக்காகவே அதிகமாக பூவெல்லாம் பூக்கிறதில்ல. ஆனால் வெளியிலலாம் மல்லிப்பூ கிடைக்கிது. ஆனால் வீட்டில் அவ்வளோவா பூக்கிறதில்ல. என்னன்னு தெரியல. சீசன் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். நிறைய பூ இருந்துச்சுன்னா இதே மெத்தடில் யூஸ் பண்ணி காட்டணுன்னா நீட்டமாக அழகாக ரவுண்டாக இருக்கும். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்கிட்ட இருந்தது கொஞ்சம் பூன்றதுனால கொஞ்சம் சின்னதாக தான் வந்தது. கொஞ்சம் சின்னதில்லை, ரொம்பவே சின்னது தான். ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், நான் கட்டி முடிச்சிட்டேன். பாய்.